எங்கள் வீட்டில் நாங்கள் தயாரிக்கிறதான போண்டா மோர் குழம்பு அல்லது கல்யாண மோர் குழம்பு. முதல்ல மோர் குழம்புக்கு அரைக்க வேண்டிய சாமான் ஒரு மிக்சி கண்டெய்னரில் ஃப்ரெஷ்ஷாக துருவியதான தேங்காய் துருவல், வெள்ளை போர்ஷன் ஆஃப் தேங்காயை மாத்திரம் நம்ம துருவி சேர்த்தோன்னாக்கா அந்த மோர் குழம்புக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்களோட ஒப்பீனியன். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், தனியாத்தூள், விழுதாக அரைத்ததான இஞ்சி, சீரகம், காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், இது எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான விழுதா அரைச்சி வச்சிடலாம். மீன்வைல் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தேவையான அளவு தயிர் போட்டு அந்த தயிரை அப்படியே தண்ணியே சேர்க்காமல் அந்த மோர் கடையிற மத்தால் ஒரு சிலுப்பி வச்சிடலாம். இப்போது நம்ம மிக்சியில் அரைத்ததான விழுது ரெடி. ஸோ இந்த விழுதை அப்படியே நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிறதான அந்த தயிருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அந்த தயிர்லேயே போடுறேன். இப்போ மிக்சி கண்டெய்னரில் தேவையான அளவு தண்ணி போட்டு அதையும் இந்த தயிர் கலவையோடு ஊற்றி இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மேலும் அந்த தயிர் கடையிற மத்தால் நல்லா அப்படியே சிலுப்பிடுறேன். ஸோ இப்போது நம்ம மோர் குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அந்த தயிர் தேங்காய் கலவையை ரெடி பண்ணி வச்சாச்சு. இது அப்படியே ஒரு கொதி விட்டுட்டுருக்கலாம். மீன்வைல் முழு உளுத்தம் பருப்பை ஒரு 3/4 மணி நேரம் போல் ஊற போட்டு 2 வாட்டி களைஞ்சதுக்கப்புறம் ஊற போட்டு நல்ல தண்ணியை வடிச்சிட்டு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த முழு உளுத்தம் பருப்பை ஒரு மிக்சி கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த உளுந்துக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயம், இஞ்சி விழுது, காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகா, முழு உளுத்த பருப்பு சேர்த்தாக்க அந்த போண்டா மோர் குழம்பு நம்ம கல்யாணங்களில் சர்வ் பண்ணக்கூடிய விதான மோர் குழம்பு மாதிரியே இருக்கும். இந்த கல்யாண மோர் குழம்புன்னு இது சொல்வோம் ஒரு பேர். எல்லாம் சேர்த்து இதை மாதிரியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவை சேர்த்து நல்லா கையால் அப்படியே ஏர் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அப்படியே கலந்து விடணும். இப்போது போண்டாக்கள் தயாரிக்க நம்ம அரைச்சதான அந்த கலவை ரெடி. ஒரு வாண்டியில் எண்ணெயை போட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம போண்டாக்கள் தயாரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவுலேருந்து போண்டா மாதிரியான ஷேப்பில் சிறு சிறு உருண்டைகளை அந்த எண்ணெயில் போடலாம். இந்த போண்டாக்கள் அந்த மோர் குழம்போடு சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சவுத் இண்டியன் கல்யாணங்கள்லாம் இந்த போண்டா மோர் குழம்புங்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டி. நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் இந்த போண்டா மோர் குழம்பு தயாரிப்போம். இந்த எண்ணெயிலேயே நம்ம போட்டதான இந்த போண்டாக்களை 2 சைடும் நல்லா திருப்பி 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அது திருப்பி அந்த போண்டாக்கள் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம். சில பேர் சின்ன சின்ன போண்டாக்களாக தயாரிப்பாங்க. பட் எங்கள் வீட்டில் கொஞ்சம் பெரிய பெரிய போண்டாக்களாக தயாரித்தா தான் எங்களுக்கு பிடிக்கும். மீன்வைல் நம்ம மோர் குழம்பு நல்ல ஒரு கொதிக்கு வந்தாச்சு. கொதி நிலைமைக்கு ரொம்ப திரியாமல் அப்படியே ஒரு கொதி விடணும். அதனால் அடுப்பை லோ அல்லது லோ மீடியம் ஹீட்லேயே வச்சு அது கொதிக்க விடணும். ஸோ இந்த போண்டாக்களை அப்படியே அந்த சூடான மோர் குழம்பில் 1 by 1 ட்ராப் பண்ணலாம். அடுப்பு லோ ஹீட்லேயே இருக்கணும். போண்டாக்கள் போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு 2 minutes அப்படியே நம்ம லோ ஹீட்லேயே அடுப்பை வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஒரு 1/2 hour கழித்து அது அப்படியே நல்ல ஊறி ரெடியாக இருக்கும். நல்லா கலந்து விடலாம். இதுக்கு எங்கள் வீட்டில் ஜென்ரலாக நாங்கள் தாளிக்க மாட்டோம். ஜஸ்ட்டு அப்படியே பச்சையாக ஒரு டேஷ் ஆஃப் கோகனட் ஆயில் அப்படியே மேலே ஊற்றுவோம். உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள்
கடுகை தேங்காய் எண்ணெயில் தாளிச்சும் போடலாம். பட் எங்களுக்கு அந்த பச்சையாக அப்படியே இந்த போண்டா மோர் குழம்புக்கு விட்டு பழக்கம். மேலே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலையை தூவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 1/2 hour போல், அதுக்கப்புறம் சூடான சாதத்தில் இந்த மோர் குழம்பை போட்டு சைடில் போண்டாவை எடுத்து வச்சு தொட்டு சாப்பிட்டோன்னாக்கா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ட்ரை பண்ணி பாருங்களேன்.